மாஸ்கோ ஏர்போர்ட்ல மூவி ஸ்டார்ட் ஆகுது. அங்க ஈகர்னு ஒரு ஆளு பயங்கர சந்தோஷமா இருக்கான். தன்னோட பெட் டாக் பால்மாவை கூட்டிக்கிட்டு ஃபாரின் ட்ரிப் போறான். பால்மா ஒரு ஃபீமேல் டாக். ஈகர் பிளேன்ல ஏறுறதுக்கு முன்னாடி தன்னோட போர்டிங் பாஸை நீனாங்கிற ஏர் ஹோஸ்டஸுக்கு காட்டுறான். ஐயையோ, ஈகர் கிட்ட டாக் இருந்ததால நீனா அதோட டாக் மெடிக்கல் சர்டிஃபிகேட் காட்டுங்கன்னு சொல்றா. ஆனா ஈகர் கிட்ட பால்மாக்கு சர்டிஃபிகேட் இல்ல. உடனே நீனா ஏர்போர்ட்ல ஒரு கிளினிக் இருக்கு, சீக்கிரமா அங்க போய் டாக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கன்னு சொல்றா. ஐயையோ, இதை கேட்ட உடனே ஈகர் வேகமா அந்த கிளினிக்கை நோக்கி ஓடுறான். டாக்டர் பால்மாவை செக் பண்ணும்போது பால்மாக்கு காதுல இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஐயோ, இதுக்கு காதுல இன்ஃபெக்ஷன் இருக்கு, அதனால நாங்க மெடிக்கல் சர்டிஃபிகேட் தர முடியாதுன்னு டாக்டர் சொல்றாரு. இதை கேட்டதும் ஈகர் ரொம்ப கஷ்டப்படுறான். நீனா கிட்ட கெஞ்சி கேக்குறான் பால்மாவை தன்னோட கூட போக விட சொல்லி. ஏன்னா பால்மா தனியா இருக்கு, இங்க அதை பாத்துக்க யாருமே இல்லையாம். பாவம்ல. ஐயையோ, கூடவே கூட்டிட்டு போகணுமா? ஆகர் சொல்றான், எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபாரின்ல ஜாப் கிடைச்சிருக்கு, அதனால அங்க போறது ரொம்ப முக்கியமாம். போனாதான் வேலை இருக்குமாம், இல்லனா போச்சாம் வேலை. யோ, சத்தமாக அழுமுகம் கெஞ்சி கேக்குறானே. நீனா நம்ம பால்மா பாவமா இருக்கேன்னு பார்த்து சரி போயிட்டு வான்னு பர்மிஷன் கொடுத்துட்டா. ஆனா அப்போதான் ட்விஸ்ட், வெடித்தல். செக்யூரிட்டி ஹெட் ஜூரினா வந்து நிக்கிறா. ஆகர் எல்லாத்தையும் சொல்றான். ஆனா ஜூரினா என்ன சொல்றானா, இது நம்ம ரூல்ஸுக்கு எதிரானது, அதனால இந்த டாக சர்டிபிகேட் இல்லாம இங்கிருந்து நீ கூட்டிட்டு போக முடியாதுன்னுட்டா. பயத்தில் அலரும் முகமாகருக்கு புரிஞ்சு போச்சு, பால்மாவை கூட கூட்டிட்டு போக முடியாதுன்னு. ஆகருக்கு ஃபாரின் போறது முக்கியம், அதனால பால்மாவை பிளேனுக்கு கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போறான். விமானம். தன் பாக்கெட்ல இருந்து ஒரு பால் எடுக்கிறான், தூக்கி எறிகிறான். பால்மா ஓடி போய் எடுக்க போகுது. அந்த கேப்ல ஆகரும் ஓடி போய் பிளேன்ல ஏறி உட்காந்துக்கிறான். ஓடும் ஆண் பால்மா பாலை எடுத்துட்டு வந்து பார்த்தா ஆகர் இவளை தனியா விட்டுட்டு போறானே. கொஞ்ச நேரத்துல பிளேன் டேக் ஆஃப் ஆக போகுது. விமானம் பறத்தல் என்ன நடக்குமோ. பயந்த முகம். அடேங்கப்பா, நீனா பாக்குறா பால்மா பிளேன் பின்னாடியே ஓடுது. ஏன்னா அது தன்னோட ஓனர் பார்க்கணும்னு ஆசைப்படுது. அதிர்ச்சியை வெளிப்படுத்தும் முகம். பால்மா வேகமா ஓடி பிளேன் முன்னாடி வந்துடுது. பால்மாவை பார்த்துட்டு பைலட் பிளேன் நிறுத்திடுறாரு. திறந்த வாயுடன் முகம். பால்மா இங்க குறைக்க ஆரம்பிக்குது, ஏன்னா ஐகோ அதை தன்னோட கூட கூட்டிட்டு போகணும்னு. ஆனா பிளேன்குள்ள ஐகோ அமைதியா உட்கார்ந்து இருக்காரு, பாருங்களேன். வெற்றியின் மகிழ்ச்சியில் பெருமூச்சு விடும் முகம். அது பால்மாவை கூட பார்க்கல. பால்மா ஓரமா போயிருது, அதனால பிளேன் திரும்பவும் டேக் ஆஃப் ஆக ஆரம்பிக்குது. பால்மா பிளேன் பின்னாடியே ஓடுது, ஏன்னா அதுக்கு ஒரு நம்பிக்கை, ஐகோ தன்னோட கிட்ட வருவாரு, தன்னையும் தன்னோட கூட கூட்டிட்டு போவாருன்னு. ஆனா அப்படி ஒன்னும் நடக்கல. பிளேன் காத்துல பறக்குது. ஐகோ பால்மாவை விட்டுட்டு என்றைக்குமே இங்கிருந்து போயிருந்தாரு. கெஞ்சும் முகம். பால்மா கண்ணுல கண்ணீரோட பிளேன் பார்த்துட்டே இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் வர்றாங்க. இவங்க பால்மாவை பார்க்கும்போது அதை பிடிக்க போறாங்க. ஆனா பால்மா இங்கிருந்து ஓடி மெயின்டெனன்ஸ் ஏரியால வந்து ஒளியுது. மெயின்டெனன்ஸ் ஏரியால டிக்கோனோன்னு ஒரு மெக்கானிக் இருந்தாரு. செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் டிக்கோனோ கிட்ட அந்த டாக் பத்தி கேக்குறாங்க. ஆனா வெடிக்கும் தலை. ஐயோ, டக்னோஸ் வந்து பால்மாவுக்கு எதுவும் சொல்லல. செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் போனதும் டக்னோஸ் பால்மா கிட்ட வரான். டக்னோஸ் பாக்குறான், பால்மா செம டென்ஷனா இருக்கா. டக்னோஸ் பால்மாவை ரிலாக்ஸ் பண்ண சொல்றான். ஆனா அப்போதான் பிளேன் சத்தம் கேக்குது. பால்மா வேகமா ஓடி ரன்வேக்கு வந்துடுறா. ஐயோ, ஆகோர் அவளை திரும்ப கூட்டிட்டு வரான்னு பால்மா நினைக்கிறா. இந்த பிளேன்ல ஒரு மினிஸ்டர் தன்னோட சில ஃப்ரெண்ட்ஸோட மாஸ்கோ வந்துட்டு இருக்காரு. இந்த பிளேன் வெக்டர்னு ஒரு பைலட் ஓட்டுறாரு. பிளேன்ல வெக்டரோட 8 வயசு பையன் ஒருத்தன் இருக்கான். அவன் பேரு கோலியா. வெக்டர் பிளேன் லேண்ட் பண்ண போறான். அப்போதான் முன்னாடி ஒரு டாக் பார்க்கறான். டாக் பார்த்ததும் வெக்டர் பிளேன் திரும்ப மேலே எடுக்கிறான். அதனால அவங்க பிளேன் பயங்கரமா ஆடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு வெக்டர் பிளேன் ரன்வேல லேண்ட் பண்ணிடுறாரு. இவ்வளவு மோசமான லோடிங்னால மினிஸ்டர் ஜரீனா மேல பயங்கர கோவமா இருக்காரு. ஜரீனா அதுக்கு சாரி கேக்குறா. பால்மாவை பாக்குறோம். பால்மா பிளேன்ல இருந்து இறங்குற எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கா. பால்மா இன்னும் என்னமோ தோணுது. ஐயோ, என்ன நடக்க போகுதோ. ஐயோ பாவம், இகோர் திரும்ப வந்து பால்மாவை கூட்டிட்டு போவான்னு நினைச்சா அது நடக்கவே இல்லைங்க. செக்யூரிட்டி கார்டு வந்து அந்த பால்மாவை பிடிச்சி ஒரு பஸ்ல அடைச்சிட்டாங்களே. கார்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த டாகை சுட்டு கொல்ல உத்தரவு வந்திருக்குன்னு சொல்றாங்க. அடப்பாவிகளா. இத கேட்ட நீனாவும் டக் நோவாவும் பதறி போய் அவங்கள தடுக்கறாங்க.
ஆனாலும் காட் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. கோலியா இதை கேட்டு பரிதாபப்பட்டு ஒளிஞ்சு பஸ் கதவை திறந்து விட்டுறான். பாலமாவும் தப்பிச்சு ஓடிடுது. இதனால காட் பயங்கரமா கோவப்படுறாங்க. அப்போ அங்க வெக்டர் வந்து இவன் என் பையன்னு சொல்லி கோலியாவை கூட்டிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஜரீனா வந்து வெக்டர் மேல செம கோவம். ஏன்னா வெக்டர் தன்னோட பிளேனை சரியில்லாம லேண்டிங் பண்ணிட்டானாம். வெக்டரோட தப்பால அவனுக்கு இன்டர்நேஷனல் ஃப்ளைட் லைசன்ஸ் கிடைக்காதாம். வெக்டர் சொல்றான், என் பொண்டாட்டி இறந்ததிலிருந்து நானும் என் பையனும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். என் பையன் ரொம்ப கவலையா இருக்கான். அதனால என் வேலையில சரியா கவனம் செலுத்த முடியலன்னு சொல்றான். ஐயோ, என்ன கொடுமை இது! ஐயோ, என்ன சொல்றீங்க? வெக்டர் வேலையில நாட்டமே இல்லையா? ஜூரி அதுக்கு என்ன சொல்றா? மைனஸ் அவனோட பிரச்சனைய புரிஞ்சுக்கிறா. அடப்பாவி, அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாளா? இன்னும் கொஞ்ச மாசத்துல இன்டர்நேஷனல் ஃப்ளைட் ஏத்துறதுக்கு சான்ஸ் கிடைக்கும்னு சொல்றா. வெக்டர் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறான் பாருங்க. ராத்திரியில வெக்டரும் கொலியாவும் வீட்டுக்கு வர்றாங்க. ஆஹா, 2 பேருக்கும் சுத்தமா ஆகாது போல. வெக்டர் கொலியாவுக்கும் அவன் மாமம் டைம் ஒதுக்குனதே இல்லையாம். இதனாலே கொலியா கடுப்புல இருக்கான். அவங்க அம்மா செத்ததுக்கு வெக்டர் தான் காரணம்னு நினைக்கிறானாக்கும். அட கஷ்டமே, ராத்திரியே வீட்டை விட்டு போறானே கொலியா. சூட்கேஸை எடுத்துக்கிட்டு ஏர்போர்ட் போறான். டிக்கெட் எடுக்க ட்ரை பண்றான். ஆனா வயசு பத்தலைன்னு சொல்லிட்டாங்களா. கொலியா சும்மா விடுவானா? திருட்டு பய. ரன்வேல ஒளிஞ்சு போய் ஒரு ஜோடி கூட சேர்ந்து பிளேன்ல ஏற பாக்குறான். ஐயையோ, ஏர் ஹோஸ்டஸ் பார்த்துட்டா. கொலியா அவங்கள ஏமாத்திட்டு ஓடிட்டான். பிளேன் லேண்டிங் கியர்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டானா. அப்போ பாரு, பால்மா வந்து குலைக்க ஆரம்பிச்சிடுச்சு. டாக் சத்தம் கேட்டு ஆத்தாடி என்னாகுமோ? அடேங்கப்பா, காவலாளிங்க செக் பண்ண வர்றாங்களாம். கொலியா தெரிச்சு ஓடுறான் பாருங்க. அடுத்த நாளே கொலியாவை பாருங்களேன், நம்ம பால்மா கூட தூங்கிட்டு இருக்கான். அடே, அப்போதான் வெக்டர் வந்து நிக்கிறான். என்ன ஒரு கடுப்புல இருக்கான் பாருங்களேன். டிக்னோ தான் இவனை வர சொன்னானாம். கொலியாவை அங்க இருந்து கூட்டிக்கிட்டு போகலாம்னு பாக்குறான். அதை பாத்தீங்கன்னா நம்ம பால்மா வெக்டர் மேல குறைக்க ஆரம்பிச்சிட்டா. வாவ்! அதை பார்த்து வெக்டர் அப்படியே பின்வாங்கிட்டான். டிக்னோ வெக்டர் கிட்ட, நீ போ, உன் ஃப்ளைட்டை அட்டென்ட் பண்ணு, நான் கொலியாவை நல்லா பாத்துக்கிறேன், நீ திரும்பி வரும்போது இங்க இருந்து கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றான். டிக்னோ பேச்சை கேட்டுட்டு வெக்டர் அங்க இருந்து போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு நீனா வர்றா. அட, நீனா தான் டிக்னோவோட பொண்ணா? இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு ஃப்ளைட் லேண்ட் ஆகுறதுக்காக வருது. ஃப்ளைட்டை பார்த்ததும் பால்மா ரன்வேயை நோக்கி ஓடுது. அடையப்பா, நீனா பால்மாவோட கதைய கொலியா கிட்ட சொல்றா. நீனா சொல்றா, கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி அகருங்கிற ஒரு ஆளு பால்மாவை இங்க தனியா விட்டுட்டு போயிட்டானாம். அதுல இருந்து பால்மா ரன்வேல வர்ற ஒவ்வொரு பிளேன் கிட்டையும் வந்து தன்னோட ஓனருக்காக காத்துக்கிட்டு இருக்குது. ஐயோ பாவம் கொலியா, ஐயோ. அப்போ அவன் இதெல்லாம் கேட்கும்போது பால்மா மேல இன்னும் காதல் பொங்கி வழியுதாம். கொலியா டக்குன்னு பால்மா கிட்ட வந்து, நானும் உன்ன மாதிரி அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லும்போது கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையா கொட்டுதாம். அடுத்த நாளே கொலியா ஏர்போர்ட்டுக்கு போறான். அங்க ஒரு ஏஜென்ட் கிட்ட ஈகர் எங்க இருக்கான்னு அட்ரஸ் கேட்குறான். ஆனா அந்த ஏஜென்ட் பிரைவேட் இஷ்யூஸ் காரணமா அட்ரஸ் தர மாட்டேங்கிறா. அங்க பாருங்களேன், பால்மா எப்பவும் போல பிளேல இருந்து இறங்குறவங்களையே பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஒருத்தர் ஈகர் மாதிரியே இருக்காரு. பால்மாக்கு ஒரே சந்தேகம், அது ஈகரா இருக்குமோன்னு அவன் பின்னாடியே போறா. கிட்ட போய் பார்த்தா அடங்கொய்யால அவன் ஈகர் இல்லையாம், வேற யாரோவாம். அப்போதான் செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து பால்மாவை பிடிக்க வராங்க. கரெக்டா அப்போ கொலியா வந்து கார்ட்ஸை தடுத்து பால்மா தப்பிச்சு போக ஹெல்ப் பண்றான். ஓடும்போது பால்மா ஏர்போர்ட்ல ஏகப்பட்ட சாமான்களை உடைச்சிட்டே போறா. கொலியாவும் பால்மாவும் கார்ட்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு இடத்துல போய் ஒளியிறாங்க. அப்போ அந்த ஏஜென்ட் வந்து கொலியா கிட்ட ஈகரோட அட்ரஸை கொடுத்து, நீங்க அடேங்கப்பா, இந்த டாக் தூக்கிட்டு பின்னாடி இருக்க பாதையில திருக்கி விடுங்க. அங்க நம்ம வெக்டர் ஃப்ளைட்ல இருந்து கெத்து காட்டி இறங்கி வர்றான். வெக்டரை பாருங்க, இன்டர்நேஷனல் பைலட்டுங்களை வெள்ளை ட்ரெஸ்ல பாக்குறான் பா. அடேங்கப்பா, வெக்டர் ஒரு ஆசை என்னன்னா ஒரு நாள் இன்டர்நேஷனல் ஃப்ளைட் ஓட்டணும்னு ஆசை. ஆனா இன்னும் லைசன்ஸ் கிடைக்கல. ஐயோ, வெக்டர் ஜரீனாவை சந்திக்கிறான். ஜரீனா செம்ம கடுப்புல இருக்கா. ஏன்னா அந்த டாக் மற்றும் அவனோட பையனால ரொம்ப அசிங்கப்பட்டுட்டாளாம். வெக்டர், அந்த டாக் பிடிக்க நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா உனக்கு இன்டர்நேஷனல் ஃப்ளைட் லைசன்ஸ் வாங்கி தர்றேன்னு ஜரீனா சொல்றா. நம்ம வெக்டர் ஓகே சொல்லிட்டான். வெக்டர் மெயின்டெனன்ஸ் ஏரியாவுக்கு வர்றான். அங்க நீனா, டிக்னாவ், கோலியா, பால்மா இருக்காங்க. வெக்டர் என்ன பண்ணான் தெரியுமா? டாக் ஸ்நாச்சர்ஸ் கூட்டிட்டு வந்துட்டான்.
அவங்கள பார்த்ததும் கோலியா கதறு கதறுன்னு கத்துறான். ஏன்னா அவங்க பாலமாவை இங்க இருந்து கூட்டிட்டு போக கூடாதாம். நீனா கூட தடுக்க பாக்குறா. ஆனா அவங்க நீனாவையும் கேட்கல. டாக் ஸ்நாச்சர்ஸ் பாலமாவை பிடிச்சு தரதரன்னு இழுத்துட்டு போறாங்க. யோ பாவம், செம இமோஷனல் சீனா இருக்குப்பா. கொல்லியாக்கு அவங்க ஃபாதர் மேல பயங்கர கோபம் வருது. நீனா வெக்டர் ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போறா. அந்த லெட்டர் கொல்லியா ஆகருக்காக எழுதியிருந்தான். அதுல என்ன எழுதியிருந்தான்னா, நீங்க ஏர்போர்ட்ல விட்ட டாக் இன்னமும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ப்ளீஸ் உங்க டாக் கூட்டிட்டு போங்க. ஐயையோ, லெட்டரோட கடைசியில கொல்லியா என்ன எழுதியிருந்தான்னா, ஹியூமனா இருந்தாலும் அனிமலா இருந்தாலும் தன்னோட சொந்தக்காரங்களை விட்டுட்டு போற வழி எல்லாருக்குமே இருக்கு. அட பாவமே. இத படிச்ச வெக்டர் தன்னோட தப்ப உணர்ந்து பாலமாவை பிடிச்சு கொடுத்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டான். வெக்டர் பார்க்கறான், கொல்லியா தனியா வீட்டிலிருந்து வெளியே போறான். கொல்லியா கண்டிப்பா பாலமாவை காப்பாத்ததான் போறான்னு வெக்டர் புரிஞ்சிருச்சு. டோயிங் டோயிங் டோயிங். வெக்டர் தன்னோட கார்ல கொல்லியாவை ஃபாலோ பண்ணி வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து பாலமாவை காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்றான். அப்பாடா. தன்னோட ஃபாதர் பேசினதை கேட்ட கொல்லியா பயங்கர சந்தோஷத்துல கார்ல உட்கார்ந்துக்கிறான். 2 பேரும் பாலமாவை காப்பாத்த கிளம்பிட்டாங்க. போறாங்களே, அங்க பாலமா தன்னோட கூண்டை திறந்து உள்ள இருந்த வேற டாக் கூட சேர்ந்து அங்கிருந்து தப்பிச்சு ஓடுது. தர 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 வெக்டர் கொல்லியாவும் டாக் ஷெல்டர் போகும்போது நீனா இவங்கள, அடேங்கப்பா கேளுங்க கேளுங்க, பால்மா இங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாளான்னு சொன்னதும் இவங்க எல்லாரும் அப்படியே டல் ஆயிட்டாங்களாம். ஏன்னா பால்மா எங்க போனான்னு இவங்களுக்கு உருடியாவும் இல்லையாம். காலையில விடிஞ்சதும் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்களாம். ஆனா அங்கேயும் பால்மா இல்லையாம். அப்போ டக்குன்னு பார்த்தா பால்மா ஓடி வந்துகிட்டு இருக்காளாம். ஒரு பிளேன் கிட்ட அதுல இருந்து இறங்குற ஆளுங்களை எல்லாம் பார்க்கறா. பால்மா அப்படியே சோகமா இருக்காளாம். ஏன்னா ஈகோர் அந்த பிளேன்லயும் இல்லையாம். அடேங்கப்பா, வெக்டருக்கு பால்மாவோட கஷ்டம் புரிஞ்சு போச்சு. அதனால ஒரு ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு பால்மாவோட போட்டோவை பேப்பர்ல போட்டுட்டானாம். இந்த நியூஸை ஜூரினா படிக்கிறா. ஜூரினாவுக்கு வெக்டர் மேல பயங்கர கோபம் நீ இனிமே இன்டர்நேஷனல் ஃப்ளைட் ஓட்டவே முடியாதுன்னு சொல்லிட்டாலாம். அப்போ ஜூரினாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த கால் யாருக்கிட்ட இருந்துன்னா, நகரத்தோட மினிஸ்டர் கிட்ட இருந்து. மூவியோட ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தோம்ல, அந்த மினிஸ்டருக்கு பால்மா ஸ்டோரியை தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கணுமாம். மினிஸ்டர் வெக்டரை பார்த்து, நீ பால்மாவோட போட்டோவை நியூஸ்ல போட்டதுக்கு உன்னை ரொம்ப பாராட்டுகிறேன்னு சொல்லிட்டு மீடியாவை கூப்பிட்டு, இந்த டாக்கோட ஓனர் யார் இருந்தாலும் தயவு செஞ்சு உங்க டாக்கை இங்கிருந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாராம். மினிஸ்டர் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாருன்னா, ஓஹோஹோ, எல்லாரும் பார்க்குற மாதிரி நம்ம ஹீரோ வாட்டர் மினிஸ்டர் வெக்டர் இன்டர்நேஷனல் ஃப்ளைட் ஓட்டுற லைசன்ஸ் கூட வாங்கி கொடுத்துட்டாரு பாருங்க. ஆஹா. அப்புறம் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா நாள் போகுது. நம்ம பால்மாவுக்கும் கொலியாவுக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுச்சு. கொலியா வேற அவங்க அப்பா கிட்ட கூட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான். அடேங்கப்பா. ஆனாலும் நம்ம பால்மா இருக்காங்களே, இன்னும் ஆகர் நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் அவன் நம்மளை கூட்டிட்டு போவான், அவளை இங்கிருந்து காப்பாத்துவான்னு நம்புறா. காலையில எழுந்ததும் பால்மா கொலியாவை கூட்டிட்டு, வா என் கூட எங்க வீட்டுக்குன்னு சொல்றா. பாருங்க, கொலியாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நினைச்சு பால்மாக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துடுச்சு. அதனால அவ கூட அவன் வீட்டுக்கு போறா. அங்கே நீனா, திகிலேன்னு இன்னும் 2 பேரு. அவங்க 2 பேரும் பால்மாவை நல்லா கவனிச்சுக்கிறாங்க, சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. அட அட அட. பால்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததும் எல்லோருக்கும் ஒரே சந்தோஷம். ஆன நேரம் வெக்டருக்கு ஒரு கால் வருது. ஆஹா, அதுல என்ன சொல்றாங்கன்னா, பால்மாவை கூட்டிக்கிட்டு போக வரப்போறான்னு சொல்றாங்க. ஐயோ, அதை கேட்டு எல்லோரும் ரொம்ப சோகமாயிட்டாங்க. ஏன்னா பால்மா இங்க இருந்து போக யாருக்கும் இஷ்டமில்ல. ஆனா இவங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? வெக்டர், பால்மா, கொலியா 3 பேரும் ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. பிளேன்ல இருந்துகோ இறங்குறாரு. அப்போ அங்க மினிஸ்டர். அடேங்கப்பா, ஒரு நியூஸ் கம்பெனிக்காரன் இருக்கான்யா, தன்னோட லாபத்துக்காக ஒரு செய்தியை கிளப்பி விடுறான். அதுல என்ன காட்டுறான்னா, எப்படி ஒரு டாக் அதோட தொலைஞ்சு போன ஓனர் கிட்ட சேருதுன்னு. நம்ப முடியுதா பாஸ்? அப்புறம் ஈகோர் பால்மா கிட்ட வரான். வந்ததும் பால்மா அவனை அடையாளம் கண்டுக்கிறா. பல வருஷமா யாரை எதிர்பார்த்துட்டு இருந்தாலோ அவன் இன்னைக்கு வந்துட்டான்னு அவ ஃபேஸ நக்க ஆரம்பிச்சிடுறா. ஐயோ. கோலியா பால்மாவை ஈகோர் கிட்ட ஒப்படைச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறா. கோலியா போறத பார்த்ததும் பால்மா அவனை பார்த்து குறைக்க ஆரம்பிச்சுடுறா. என்ன ஒரு பாசம் பாஸ்,
வெக்டர் ஈகோர் கிட்ட போய், நீ என்கிட்ட மணி எடுத்துக்கோ, ஆனா பால்மாவை மட்டும் இங்கேருந்து கூட்டிட்டு போகாத அப்படின்னு கெஞ்சிடறான். ஈகோரோ, நான் பால்மாவை கூட்டிட்டு போக விரும்பல, ஆனா நான் பால்மாவை கூட்டிட்டு போகலைன்னா மினிஸ்டர் என்னோட ஃபாரின் ஜாப் பையே புடுங்கிடுவாரு அப்படின்னு சொல்றான். அடப்பாவமே, உண்மையில மினிஸ்டர் தான் ஈகோரையும் கோலியாவையும் கால் பண்ணி இங்க வர சொன்னாரு. எதுக்குன்னா பால்மாவை ஈகோர் கூட சேர்த்து விட்டு மக்கள் மத்தியில ஃபேமஸ் ஆகணும்னு. இப்ப புரியுதா கணக்கு? கொஞ்சம் கொஞ்சமா எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு பால்மான்னு ஒரு டாக் ஏர்போர்ட்ல தன்னோட ஓனருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு. பால்மா மக்கள் கிட்ட ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிட்டா. டெய்லி நியூஸ்ல வர ஆரம்பிச்சிட்டா. மினிஸ்டர் சொன்னதுனால ரன்வேல ஆஹா அடுத்தது என்ன நடக்குமோ. அடேங்கப்பா, நம்பவே முடியாத கதை இது. என்ன சொல்றீங்க? கே பக்கத்துல பால்மாக்காக ஒரு கூண்டு ரெடி பண்ணிடுறாங்க. கொலியாவுக்கு ஒரு டவுட்டு, பால்மா இந்த வீட்ல சந்தோஷமா இல்லையோன்னு. அச்சச்சோ, பால்மா சாப்பிடுறதே ஸ்டாப் பண்ணிடுச்சு, ரொம்ப வீக் ஆயிடுச்சு பாவம். ஒரு நாள் பால்மா உடம்பு சரியில்லாம போச்சு. நீனா டாக்டரை வர சொல்றா. டாக்டர் வந்து பால்மாவை செக் பண்ணிட்டு, பால்மா டிப்ரெஷன்ல இருக்கா, அது அவங்களோட ஓனரை மீட் பண்ணாத வரைக்கும் சரியா ஆகாது, ஒருவேளை மீட் பண்ணலைன்னா ஒரு நாள் செத்துடும்னு சொல்றாரு. டாக்டரோட வார்த்தைகளை கேட்டு கொலியா ரொம்ப சோகமாயிடுறான். ஒரு ராத்திரி பயங்கர மழை. கொலியா பால்மா கிட்ட வந்து பாக்குறான். அது மழையில நனைஞ்சிட்டு இருக்கு. கொலியா, ஏய் பால்மா, என் கூட என் வீட்டுக்கு வா, இல்லன்னா மழையில உடம்பு சரியில்லாம போயிடும்னு சொல்றான். பால்மா கொலியா பேச்ச கேட்கல, அசைய கூட இல்ல. கொலியா அழுவுறான். இவ்வளவு பெருசா மழை பெய்யுது, உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும், என் வீட்டுக்கு வான்னு சொல்றான். கொலியா கோவமா சொல்றான், ஏன் எல்லாரும் என்னை தனியா விட்டுட்டு போறீங்க? ஆமா, என்ன கொடுமை சார் இது. அடேங்கப்பா, என்னையா சொல்றீங்க? நீ என்ன மோம வாக்ஸ் மாதிரி என்னை விட்டுட்டு போயிடுவியா? அப்படியா? நான் உன்னை போகவே விட மாட்டேன். கொலியா கதறி அழுவுறான். தன் ஜாக்கெட் எடுத்துட்டு வந்து பால்மா மேல போத்துறான். ஐயோ, மழையிலேயே அவ கூட படுத்துட்டான் பாருங்க. ஈகோ பால்மாவை பிளேன் ஏத்திட்டு போறான். ஆனா பால்மா கொலியாவையே பார்த்துட்டு இருக்குது. அடப்பாவி, பால்மாவுக்கு கொலியா மேல அப்படி ஒரு பாசம் வந்துருச்சு. அதனால அவனை விட்டு போகவே மனசு இல்ல. திடீர்னு பால்மா வேகமா கொலியா பக்கத்துல ஓடி வர பாக்குது. ஆனா கார்ட்ஸ் புடிச்சு ஈகர் அனுப்பி வச்சிடுறாங்க. ஈகார் பால்மாவை கூட்டிட்டு போறான். இந்த பிளேன் வெக்டர் தான் ஓட்டணும். கடைசி நிமிஷத்துல வெக்டர் பிளேன் ஓட்ட மாட்டேன்னு சொல்றான். ஜரீனா கேக்குறா, என்னையா சொல்ற, இதனால உன் லைசன்ஸ் ரத்து ஆகிடுமே. வெக்டர் ஒண்ணுமே பேசாம பிளேன் விட்டு வெளியே வர்றான். நீனா அந்த பிளேன் இருக்கிற ஏர் ஹோஸ்டஸ்க்கு ஐகோர் கிட்ட வந்து இந்த பால்மாவோட மெடிக்கல் சர்டிபிகேட் காட்டுங்கன்னு சொல்றா. அப்போ மினிஸ்டர் வந்து இந்த டாகரோட ஐகோர் போக விடுங்கன்னு சொல்றாரு. ஆனா நீனா சொல்றா, சார் டாக்குக்கு டாக் சர்டிபிகேட் இல்லாம நான் பால்மாவை இங்க இருந்து போக விட முடியாது, அது எங்க ரூல்ஸ் எதிரானதுன்னு சொல்றா. ஜரீனா ஆமா, அதுதான் எங்க ரூல்ஸ்னு சொல்றா. ஐகோர் பால்மாவா. அடேங்கப்பா, அடுத்து என்ன நடக்கும்னு பாப்போமே.